திருமாவளவன் அவர்களுக்கு தமிழக மன்னர்கள் மீதுதான் வெறுப்பும் வரும், கோபம் வரும். அவர்களெல்லாம் மதிக்க மாட்டார். ஆனால் மனம் கலந்த மன்னர்கள் மீது தனி பாசம் உண்டு. அந்த மலத்தை நீதான் கலந்துன்னு சொல்லி அவர்களை தூக்கி சிறையில் வைத்த மன்னர்கள் மீது பெரிய மதிப்பு உண்டு. இப்போ கூட ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ஒவ்வொரு தெலுங்கு மொழி பேசக்கூடிய மன்னர் படைத்தளபதிகளை நியமனம் செய்து கொண்டிருக்கிற தெலுங்கு மன்னர்கள் மீது தான் அவருக்கு பெரும் மதிப்பு. 6 சீட்டுக்கு மேலே கொடுக்கவே மாட்டார். எவ்வளோ உழைத்தாலும் தமிழகம் முழுக்கும் 40 தொகுதியில் 2 தொகுதி நிலம் உழைப்பார்கள். 234 தொகுதியில் 6 தொகுதி நின்று 230 தொகுதிக்கு வேலை செய்தாலும் உழைப்பார்கள். அப்படி உழைத்தாலும் கூட அவர்களுக்கு 6 சீட்டுன்னு தரமாட்டாங்க. அந்த மன்னர்கள் தான் திருமாவளவனுக்கு பிடிக்கும். எந்த இடத்துலையுமே தன் மக்களுக்கும் தன்னை சார்ந்த சமூகத்துக்கும் எதுவுமே செய்யாத செய்வேன் என்று வெறும் போலியாக பிம்பமாகக்கூடிய மன்னர்களைத்தான் திருமாவளவனுக்கு பிடிக்கும். மன்னர்கள் வந்த காலத்தில் இங்கு சாதிய வேற்றுப்பாடு இல்லை, பாகுபாடு கிடையாது, எல்லோரும் தமிழர்களாக உயர்ந்து நின்றாங்க என்று சொன்னால் அந்த தமிழக மன்னர்களை திருமாவளவனுக்கு பிடிக்காது. அப்ப யாரை பிடிக்குன்னா, ஆட்சிக்கு வருவதற்காக அந்த பட்டியல் சமுதாயத்தை இழுத்து பலியிட்டு அந்த இரத்த கரையெல்லாம் மற்றவர்கள் பூசி மீண்டும் பலிகளாக்க துதித்து கொண்டிருக்கும் மன்னர்கள் தான் திருமாவளவன் அவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.